வணக்கம். அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் என்ற தகவல் நமது அனைவருக்கும் நன்றாக தெரியும். தற்பொழுது வரை 1800 கோடி முதலீடுகள் பெற்றுள்ளதாகவும், ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக கையொப்பம் இடவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதே சமயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் பினாமிகளது பெயரில் 3 நிறுவனங்களை வாங்கியிருப்பதற்கான ஆவணங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அமெரிக்கா சிபிஐ மூலமாக இதனை விசாரணை செய்வதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தற்பொழுது விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் விசாரணைக்காக அமெரிக்கா காவல் நிலையத்தில் ஆஜராவார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பினாமியின் பெயரில் நிறுவனங்களை வாங்கியது உறுதி செய்துவிட்டால் அவர் உடனடியாக அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதுவரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று பொம்மையாகத்தான் செயல்பட்டு வருகிறார். சைக்கிள் ஓட்டுகிறார், புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறார், படம் பார்க்கிறார் போன்ற அனைத்து விதமான செயல்பாடுகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை, நேரடியான பேச்சுவார்த்தை ஒரு காணொளிக்குள் கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. ஒரு தமிழர்களது சங்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது கூட தமிழை கூட சரியான முறையில் உச்சரிக்காமல் திணறிய காணொளிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வந்தது. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் அடித்த கொள்ளை பத்தாது என்று கூறி அமெரிக்காவிற்கு சென்று பல நிறுவனங்களை மோசமான முறையில் தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்களுக்கு சமாதி கட்டும் வகையில்தான் 3 நிறுவனங்களை பினாமிகளது பெயரில் ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 3 நிறுவனங்கள் வாங்குவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது, அது யார் கொடுத்தார் என்ற ஒட்டுமொத்த விசாரணையும் அமெரிக்க காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என்பதற்கேற்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கடிதம் மூலமாக கொடுத்திருக்கிறார். மேலும் கருப்பு பணங்கள் அனைத்தும் வெள்ளை பணமாக மாற்றுவதற்காகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளாரா, மேலும் அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் சந்தித்தார், யாருடன் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற அனைத்து தகவல்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டறிந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடி விழும் அளவிற்கான தகவலாக இது பார்க்கப்படுகிறது.